Hi friends. Hi. Hi. வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறாங்க நிஷா அப்படினா வந்து பர்மா ஸ்டைல்ல அத்தோ நூடுல்ஸ் செய்ய போறாங்க. ஆமா. ஆமா. திருச்சில ஏற்கனவே வந்து நம்ம அத்தோ எக் போட்டுருக்கோம். அத பார்க்கலனா அதுவும் பாருங்க. பேர் பேஜோ. பேஜோ. அதையும் பாருங்க. இப்பவும் அதே மாதிரி செய்ய போறா நூடுல்ஸ் எல்லாம். ஆமா. திருச்சியில எங்க இருக்கும்னா மலைக்கோட்டை தெப்பக்குளத்துக்கிட்ட வைக்கும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். சோ நிறைய தடவை நானே பார்த்திருக்கேன். என்னடா இப்படிலாம் இருக்கே சாப்பிடலாம்னு எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கும். சோ நான் அந்த மாதிரி சாப்பிட்டது இல்ல. அதனால அதே மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். நான் சாப்பிட்டுருக்கேன் ஏற்கனவே. அதே டேஸ்ட் இப்ப இதுல வருதா அப்படிங்கறத பாப்போம். ஓகே. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆமா எனக்கு கொஞ்சம் பல் வலி அதனால தான் கொஞ்சம் மெதுவா பேசுறேன். எல்லாம் கத்துக்க. ஓகே. ஓகே வாங்க செய்யறத பாப்போம். இப்போ நான் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். நான் அன்னைக்கு வாங்கினேன் இல்லையா நூடுல்ஸ், அதுல ஒரு என்னைக்கோ வாங்கினேன் பல பேர் நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். அந்த நூடுல்ஸை வந்து நான் தண்ணியில சுடு தண்ணியை கொதிக்க வச்சு அப்படியே சும்மா எடுத்து போட்டு வச்சிருக்கேன். சூப்பரா வந்து வேக வச்சிருக்கேன். அப்புறம் வந்து 2 வெங்காயத்தை வந்து நான் மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே 2 வெங்காயத்தை வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு பல் ஒரு 6-7 பூண்டு பல்லை வந்து அதே மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கி அந்த எண்ணெயை இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். எண்ணெயும் பூண்டையும் வெங்காயத்தையும் வதக்கின எண்ணெய் தான் இந்த எண்ணெய். ஸோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 2 முட்டை, கொஞ்சோண்டு மல்லித்தலை, இது வந்து ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், அது கரைசல். அப்புறம் வந்து ஒரு லெமன் ஜூஸு. அப்புறம் வந்து தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வரமிளகாய் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக வதக்கிட்டு மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் வந்து இது கேரட். தேவையான பொருட்களுக்கெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே. சரி சரி. இப்போ நான் வந்து நூடுல்ஸாக வந்து அவிச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சைனா நூடுல்ஸ். இது என்னது? சைனா நூடுல்ஸ். திங்ஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். அப்புறம் இது அடுப்பெல்லாம் இதுக்கு அடுப்பு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் லைட்டாக நிறைய பேர் நம்ம ரோட்டு கடையில் பார்த்துருப்போம் இல்லையா, பெரிய தோசைகள் வச்சுருப்பாங்க, அதில் போட்டு டக்கு 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 டக்குன்னு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம தோசைகள்லாம் அந்த மாதிரி இல்லை நம்மக்கிட்ட. அதனால தோசைகள் இல்லாமல் நம்ம வந்து வடை சட்டியில் செய்யறது தான் நான் வந்து வடை சட்டி எடுத்து வந்திருக்கேன். ஸோ வடை சட்டியிலே நம்ம செய்யலாம். ஓகே. இப்போ நான் வந்து இதில் எல்லா திங்ஸும் இப்போ போட்டு மாஸ் கட்டப்பேன். வெங்காயத்தை வந்து அப்படியே தூவி விட்டுட்டு வெங்காயம் வதக்குனது, அதுக்கப்புறம் பூண்டு பல்லு வதக்குனது லைட்டாக வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் தேவைப்படும், எதுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து முட்டைக்கோஸ். இதெல்லாம் தேவைப்படாதா? இதெல்லாம் தேவைப்படாது. அதுக்கப்புறம் கேரட். இதுதான் தேவைப்படாது. இது எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வரமிளகாய் தூள். அதுக்கப்புறம் வந்து தண்ணி 2 ஸ்பூன் அளவுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஊற்றி அப்பதான் டேஸ்ட் இருக்கும். நல்லா இருக்கு. சரி, ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். நீங்கள் புளிப்பெல்லாம் பத்தலை அப்படின்னா மறுபடியும் வந்து நீங்கள் அடுப்பில் வச்சு கிளறிலேயே வந்து ஊற்றிக்கலாம். ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. அடுத்து வந்து லெமன் ஜூஸ். இது வந்து கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தில் உள்ள ஜூஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் இதுக்கு தேவையான அளவு எவ்வளோ உப்போ அந்த உப்பை போட்டு தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த உப்பெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. வெங்காயம்லாம் யார் போடுவா? போடுறேன், இருங்க, வெயிட் பண்ணுங்க. அடுத்து வந்து இது நான் வந்து வெங்காயமும் பூண்டும் வதக்கின எண்ணெய். ஸோ சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் நான் பச்சையாக கட் பண்ண வெங்காயம். இதெல்லாம் போய் எல்லாத்தையும் போட்டு என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்து இல்லை, இப்படி தான் செய்வாங்க. இது இப்படி தான் செய்யணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ வந்து இது எல்லாமே போட்டாச்சு. அது லாஸ்ட்டாக. இப்போ வந்து இது எல்லாமே பெரட்டி விட்டுறலாம். நல்லா பிணைஞ்சு விடுங்க. இருங்க. அப்படிதான். அப்படியா? நல்லா பிணைஞ்சு விடுங்க. டேஸ்ட்டாக இருக்குமா? கடையில் செய்கிற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் அது பிடிக்கும்? நீங்கள் எப்படிலாம் நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். கண்டிப்பாக நல்லா இருக்கும். இப்போ நிஷா இதில் 2 விஷயத்தை காமிக்கல. என்னன்னா வெங்காயம் வதக்கிறதையும் பூண்டு வதக்கிறதையும். ஆமாம், அதை காட்டலை. அவ்வளோதான். இது நூடுல்ஸு
தண்ணியில கொதிக்க வச்சு தண்ணியில போடுறது. இது ரெண்டும் எண்ணெயில போட்டு சும்மா இது எண்ணெய் ஊத்தி வெங்காயத்தை போட்டு எடுத்துடணும். அப்புறம் அதே எண்ணெயிலேயே வந்து பூண்டு பல்ல போட்டுறணும். அதையும் வதக்கிட்டு அப்படியே எடுத்துடணும். நான் வந்து பூண்டு பல்ல நேராவே கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி தான் நேரா கட் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிடுவோம். நல்லா இது பண்ணிட்டியா? நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது. இப்படி எப்படி பார்க்கறது? எடுத்து அப்படி வாயில வச்சு தின்னு பாரு. இப்படியேவா? கரெக்டா இருக்கா? உப்பு, புளிப்பு, உரப்பு. இப்போ வந்து இதை வந்து இதில் போட்டுருவோம். அரே வா வா. இப்போ வந்து இது எல்லாமே போட்டாச்சு. இது எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து நம்ம தண்ணிலாம் ஊற்றினோம் இல்லையா, உப்பு தண்ணி. அந்த உப்பு தண்ணிலாம் வந்து இந்த மேகிங்கிற மேகிங்கிற நூடல்ஸில் வந்து சாரணும். அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் கிண்டி விடு. 10 நிமிஷம் கரெக்டாக இருக்கணும். 10 நிமிஷமா? என்ன நூடுல்ஸ் அவிக்கிறியா? அவிச்சிட்டில? அவிச்சாச்சு. தண்ணி, புளி தண்ணி, லெமன் தண்ணி எல்லாம் இதாகணும்ல லைட்டா. டக்குன்னு எடுத்துடணும். வெங்காயம் வதங்கிருச்சுன்னா அப்புறம் வேஸ்ட். இந்த வெங்காயமும் அவ்வளோ வதங்காது. கேரட்டு இதெல்லாம் வதங்கிடும். இதுதான் நேச்சுரலாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு வேகவே வைக்கக்கூடாது. எதுக்குன்னா சும்மா அந்த கடையில் இந்த இது மாதிரி பண்ணுவாங்களே அப்படின்ட்டு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்ததான் வந்து நம்ம வந்து மல்லித்தலை அதை தூவிடலாம். போடு எழுது. போதும், எக்குக்கு வேணும். இப்போ வந்து அதை பெரட்டி விடணும். ஏன்னா அந்த மல்லித்தலையை எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ தட்டில் ஆஃப் பண்ணிட்டு அடுப்பா. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்ததான் வந்து நம்ம முட்டையை ரெடி பண்ணிடுவோம். ஓகேவாங்க? ரெடி பண்ணிடுவோமா? ஓகே, இப்போ நம்ம வந்து முட்டையை ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 2 முட்டை எடுத்தேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் நீ தட்டில் நூடுல்ஸ் எடுத்து வை. அப்போதான் முட்டை எடுத்து மேலே வைக்க முடியும். பார்த்து பொறுமையா. கொஞ்சமாக எடுத்து வை, டேஸ்ட் பார்க்குறதுக்கு. அப்புறமா பாக்கி சாப்பிட்டுக்கோ. சூப்பராக இருக்குது. வாசனையே கலப்புது. அடுத்து வந்து நம்ம முட்டையை கட் பண்ணிடலாம். இந்த முட்டையில அப்படி கட் பண்ணக்கூடாது. பைத்தியமா நீ? தெரியுது, அது லைட்டா பொளந்து விடணும். லைட்டா நீ என்னது? சரி, இது எப்படி நிக்காது. லெமன் தண்ணி ஊத்தி நான் நிக்க வைக்கிறேன். செய்யற வேலைய உருப்படியா தெளிவா செய்யணும். புரியுதா? எங்கேயும் எதுக்கு போறியா? துபாய் ஃப்ளைட் இருக்கா? எதுக்கு கிடந்து பறக்குற? என்ன செய்யற வேலைய பொறுமையா செய்ய. அது என்ன? அப்புறம் வெங்காயம் வச்சாச்சு. அடுத்து வந்து பூண்டு வச்சுக்கலாம். பூண்டு வச்சாச்சு. அடுத்து வந்து இந்த காரத்தை கொஞ்சம் அப்படியே போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லித்தலையை போட்டுடலாம். போட்டு எலுமிச்சை தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கீழே ஊற்றிடணும் தோடுறேன்னு. இப்போ இதை வந்து அப்படியே இதில் வச்சிடலாம். அதையாவது ஒழுங்காக கட் பண்ணு. உங்கள்கிட்ட பறக்க அதை கிடந்துக்கிட்டு எப்படி ஓடியே லூஸுக்கு பிறந்த லூஸு. திருப்படி இப்படி புடிடி. செய்கிற வேலையை தெரியும். இப்படி இல்லை, லைட்டாக புழக்கணும். இப்படியா? லேசா இன்னும் கொஞ்சம் இந்த பக்கெட் வெட்டி விடு. இந்த ஓரத்தில். இப்போ இப்படி பண்ணணுமா? இங்கிட்டு தான் முதல்ல வெட்டிட்டியே. அப்புறம் இப்படி அதை தான் சொல்கிறேன். அதாவது வெட்டுறதுக்கு முன்னாடி தான் கேட்கணும் எப்படி வெட்டணும்னு. வெட்டி பாதியை வச்சுக்கிட்டு கேட்கக்கூடாது. சரியா? சரி, ஓகே. ஓகே, இப்போ வந்து வெங்காயம் வச்சாச்சு, பூண்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து புளி தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்து வந்து காரம் கொஞ்சம் தூவியாச்சு. அப்புறமேட்டு மல்லித்தலை, இந்த எண்ணெய், அப்புறம் வந்து இந்த லெமன் ஜூஸ். அதுக்கப்புறமேட்டு
அந்த வெங்காயமும் பூண்டும் வதக்குனது எதுக்கு அந்த எண்ணெய் அப்படின்னா அது வாசனை இதுலயே இருக்கும் அதுக்காக. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. சூப்பர். அப்படியே வந்து இதை வச்சிருக்கேன். எடுத்து வாயில் போடுறீ. போடுறவா? டேஸ்ட் நிஷா டேஸ்ட் பார்க்க எப்படி இருக்கு? கீழே தட்டை வச்சுக்க, கையை வச்சு நொட்டை கையை கீழே வச்சுக்கிட்டு எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. வெங்காயம் பூண்டெல்லாம் நூடுல்ஸ் டேஸ்ட் பாரு. நூடுல்ஸ் நான் எனக்கு பல்லு வலி. நீ சாப்பிடு. முட்டை சாப்பிட்டாலே அடைக்குது. நூடுல்ஸ் எப்படி இருக்கு? அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போகுது. சூப்பராக இருக்கு. உப்பு தண்ணி, லெமன் தண்ணி, அப்புறம் எலுமிச்சம்பழ தண்ணி எல்லாமே சூப்பர். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ரோட்ல எப்படி போட்டு அப்படியே விற்பாங்களோ அதே மாதிரியே ரோட்ல போட்டு விற்பாங்களா? ரோட்டு கடையில போட்டு விற்பாங்களோ அதே மாதிரியே இருக்கு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய் பாய். வாழ்க்கை தமிழ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் எப்படி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய். ஓகே பாய். வாழ்க்கை தமிழ்.